ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம ஒரு ரிசல்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. லாஸ்ட் டைம் ஒரு 2 days பேக் வந்து நான் இந்த ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து நம்ம ஃபெர்டிலைசர் வந்து கொடுத்துருந்தேன். அதோட ரிசல்ட் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ 1 லிட்டர் தண்ணியில் பார்த்தீங்கன்னா 1 கிராம் வந்து நம்ம மிக்ஸ்டு ஃபுட் அது தரோம், ரோஸ் ஃபுட் வந்து தரோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஸ்ப்ரே பண்ண விட சொல்லியிருந்தேன். நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோத்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் சரிங்களா. ஒரு 2 days பேக் வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போது அதோட ரிசல்ட்டும் பாருங்கள். இப்போ இன்றைக்கி 2 days கழித்து திருப்பியும் 4வது நாள் நான் கொடுத்துட்ருக்கேன். இதில் பாருங்கள் க்ரோத் வந்து நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து நம்ம ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கின பிளான் பண்ண ரோஸுக்கும் நம்ம கொடுக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற பிளான்ட்டுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண பிளான்ட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து ட்ரென்ச்சாக கொடுத்துருங்க. இந்த மாதிரி புது பிளான்ட்டு இல்லை நீங்கள் எதாவது கட் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா அந்த பிளான்ட்டுக்கு அந்த ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா நல்லா 1 லிட்டரில் 1 கிராம் போட்டுட்டு நீங்கள் 2 days கழித்து 4வது நாள் இல்லை 3வது நாள் அப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோத் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் எங்கே வேணால் பார்த்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை கால் ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் கால் பண்ணியும் நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா. இதில் பாருங்கள் க்ரோத்லாம் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 2 லீஃப் வெளியே இந்த மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரென்ச்சாக கொடுத்துடலாம். ட்ரென்ச்சாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் குச்சியாக இருக்கிற பிளான்ட்டுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி கொடுக்கக்கூடாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பனி கொட்டி கொஞ்சம் ஈரமாக இருக்குது பிளான்ட்டு. ஈரமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் ஸ்டெம்முக்கு வந்து ஸ்ப்ரே தான் பண்ணோம். நம்ம வந்து கீழே ட்ரென்ச்சாக கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர துளிர்கிற அப்புறம் பார்த்தீங்கன்னா கருகிடும். அதே மாதிரி ஒரு 4 days ஒன்ஸ் வந்து நீங்கள் இன்செக்டிசைடு வந்து கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து இன்செக்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்செக்டிசைடு வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் 4 days ஒன்ஸு. ஒரு 3 days ஒன்ஸ் வந்து நீங்கள் நம்ம ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு வீடியோவில் சந்திப்போம்.